இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் தூதரக ரீதியிலான தீர்வுகளை முன்னெடுக்குமாறு மலேசியா வலியுறுத்தியுள்ளது. மலேசியா, அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் மேலும் பதற்றம் அதிகரிக்காமல் தூதரக வழியில் தீர்வை நாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் சர்வதேச சமூகம் அவசரமாகவும் இரட்டை தரநிலைகள் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். நிபந்தனையற்ற மற்றும் உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என்று அன்வார் வலியுறுத்தினார். ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களும் அதனுடன் இணைந்த அமெரிக்க ராணுவ நடவடிக்கையும் மத்திய கிழக்கை பேரழிவின் விளிம்பிற்கு கொண்டு வருகின்றன. இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை தொடங்கியது நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளை நாசப்படுத்தவும் மற்ற நாடுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மோதலுக்கு இழுக்கவும் ஒரு மோசமான முயற்சியாகும் என்று அவர் நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை தொடங்கியது தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கவும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு மோதலுக்குள் மற்ற நாடுகளை இழுக்கவும் செய்யப்பட்ட ஒரு வஞ்சகமான முயற்சியாகும் என்று அவர் நேற்று தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பாகண்டத்தோவில் மைடின் நிறுவனத்தின் 75வது கிளை திறப்பு. வணிக சந்தையை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் சில்லறை மற்றும் மொத்த விற்பனையாளரான மைடின் முகமது ஹோல்டிங்ஸ் நிறுவனம் நாட்டில் தனது 75வது மைடின் மார்ட் கிளையை பாகண்டத்தோவில் திறந்துள்ளது. துணை பிரதமரும் பாகண்டத்தோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி அப்புதிய கிளையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இப்பல்பொருள் பேரங்காடி ஸ்ரீ சாஸ் நிறுவனத்தின் கீழ் செயல்படவிருக்கும் நிலையில் இது 10 லட்சம் ரிங்கிட் முதலீட்டை உட்படுத்தி இருப்பதாக மைடினின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் அமீர் அலி மைடின் தெரிவித்தார். பயணீட்டாளர்கள் மலிவு விலையில் தரமான பொருட்கள் பெறுவதை உறுதி செய்வதற்கான வியூக திட்டத்தின் ஒரு பகுதியாக இப்புதிய கிளை அமையும் என்று டாக்டர் அமீர் கூறினார். பாகண்டத்தோ வெறும் பட்டணம் மட்டுமல்ல, இது வேகமாக வளர்ச்சி காணும் ஓரிடம். இதன் பொருளாதார ஆற்றல் மிகப்பெரியது மற்றும் பாகண்டத்தோவில் மக்கள் தொகையும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. இக்கிளை திறப்பு எங்களின் வணிக இலக்குடன் பொருத்தமானதாக அமைகிறது என்றார் அவர். அது மட்டுமின்றி அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கான வேலை வாய்ப்பை அளிப்பதோடு தொழில் முனைவோர் மற்றும் உள்ளூர் விநியோகிப்பாளர்கள் தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் இது உதவுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அரசாங்கத்தை கவிழ்க்கும் விவகாரம் விசாரணையில் அவசரம் கூடாது. அரசாங்கத்தை கவிழ்த்து நாட்டின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் சதித்திட்டம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM முழுமையான விசாரணையை நடத்தி வருகிறது. விவகாரத்தை விசாரிப்பதற்கு போதுமான கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் சட்ட செயல்முறையின் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு அதனை அவசரமாக மேற்கொள்ள முடியாது என்றும் தேசிய போலீஸ் படை தலைவர் டாக்டர் முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு விவரமும் முழுமையாகவும் தொழில்முறை ரீதியாகவும் துல்லியமாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே எந்தவொரு அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று நேற்று தொடர்பு கொண்ட போது டாக்டர் முகமது காலிட் இஸ்மாயில் கூறினார். இந்நிலையில் அனைத்து தரப்பினரையும் பொறுமை காக்கும்படியும் இது தொடர்பிலான புதிய தகவல்கள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தை கவிழ்க்கவும் நாட்டின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கவும் அனைத்துலக ஊடக நிறுவனத்துடன் இணைந்து செல்வாக்குமிக்க உள்நாட்டவர் ஒருவர் முயற்சிகள் மேற்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தமது தரப்பு புகார் பெற்றதாக டாக்டர் முகமது காலிட் வியாழக்கிழமை தெரிவித்தார். பாகண்டத்தோ இந்திய மாணவர்களுக்கு 1,80,000 ரிங்கிட் மதிப்பிலான உதவிகள். பேராக் பாகண்டத்தோவில் வசித்து வரும் சுமார் 1000 இந்திய மாணவர்களுக்கு 1,80,000 ரிங்கிட் மதிப்புள்ள கல்வி சார்ந்த உதவிகள் வழங்கப்பட்டன. கடந்த 1982ஆம் ஆண்டு பாகண்டத்தோ தொகுதியின் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவராக பதவியேற்றதிலிருந்து தாம் கல்விக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்துள்ளார். இனம், மதம், மொழியில் நான் வேறுபாடு காண்பதில்லை. தரத்தை மேம்படுத்த மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்துகிறேன் என்றார் அவர். வெள்ளிக்கிழமை பாகண்டத்தோ உதான் மெலிந்தாங்கில் கல்வி சார்ந்த உதவிகளை வழங்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். மேலும் இந்த உதவி மாணவர்கள் மட்டுமல்லாது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பயனாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். 10 ஊடகவியலாளர்களுக்கு ஹவானா நிதி உதவி. ஊடகவியலாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில்
தாபுங் காச்சே ஹவானா நிதியுதவியை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கினார். நோன்பு பெருநாளுக்கு முன்னதாக அக்கறை மற்றும் நல்வாழ்வின் அடையாளமாக 10 ஊடகவியலாளர்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை புத்ரஜயா ஸ்ரீ பெட்டானா வளாகத்தில் ஊடகவியலாளர்களுடன் இணைந்து பிரதமர் நோன்பு திறந்த நிகழ்ச்சியில் இந்நிதி அளிக்கப்பட்டது. பென்னாமா, சினார் ஹரியான், பெரிதா ஹரியான், உத்துசான் மலேசியா, நியூஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ், RTM மற்றும் மீடியா பிரீமா உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களின் பிரதிநிதிகள் நிதி உதவியை பெற்றுக் கொண்டனர். 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து தாபுங் காச்சே ஹவானா நிதியுதவி மூலம் நாடு முழுவதும் உள்ள 658 ஊடகவியலாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டை 274 பேர் பலி. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நிலவி வரும் எல்லை தாண்டிய சண்டை தீவிரமடைந்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள 22 ராணுவ இலக்குகளை பாகிஸ்தான் வான்வழி தாக்கியதாக அந்நாட்டின் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். தாலிபானை சேர்ந்த 274 உறுப்பினர் கொல்லப்பட்ட நிலையில் இச்சண்டையில் பாகிஸ்தானின் 12 ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டதாக அவர் கூறினார். இருப்பினும் பாகிஸ்தானின் அக்கூற்றை தாலிபான் மறுத்திருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே பல மாதங்களாக நீடித்து வந்த எல்லை பிரச்சினை தற்போது நேரடி ராணுவ மோதலாக உருவெடுத்துள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு தொடங்கிய இந்த மோதலில் இரு நாடுகளும் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளதாக கூறி வருகின்றன. ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் சென்று பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக தாலிபான் படைகள் எல்லை எங்கும் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தின. கமாண்டர் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு, மேலும் 2 கைது. புகிட் காயு இதாமில் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தின் கமாண்டர் வாகனம் மீது நடந்த புதன்கிழமை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். முறையே 51 மற்றும் 58 வயதான உள்நாட்டு ஆடவர்கள் 2 வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். முதற்கட்ட கைது விசாரணைகள் மற்றும் பலவற்றின் முடிவுகள் என்னவென்றால், மேலும் 2 அல்லது சந்தேக நபர்களை நாங்கள் அடையாளம் கண்டோம். இதுவே நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்தது. அடுத்த செயல்முறை முதல் 24 மணி நேரத்திற்குள் நடைபெறும். நாங்கள் இன்னும் அவர்களை விசாரிக்க முடியும். அந்த 24 மணி நேரத்திற்கு பிறகு அவர்களை தடுத்து வைக்க விண்ணப்பம் செய்வோம். இதுவரை விசாரணையின் முன்னேற்றம் அவ்வளவுதான் என்றார் அவர். நேற்று புகிட் காயு இதாம் குடிநுழைவு சுங்கம், தனிமைப்படுத்தும் மற்றும் பாதுகாப்பு வளாகம் ICQSக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல். அணு ஆயுதம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளன. அமெரிக்க இஸ்ரேல் படைகளின் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் தனது வான்வெளியை மூடியுள்ளது. ஈரான் மீது தாக்குதலை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார். சிறிது நேரத்திற்கு முன்பு அமெரிக்க ராணுவம் ஈரானில் பெரிய போர் நடவடிக்கைகளை தொடங்கியது. மிகவும் கடினமான கொடூரமான ஈரானின் ஆட்சியிடம் இருந்து அமெரிக்க மக்களை பாதுகாப்பதே இந்த தாக்குதலின் நோக்கம் என்று அவர் கூறினார். அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் உயர் ஆட்சியாளர் ஆயத்துல்லா அலி காமினி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி தரப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொலிவியா ரொக்க பணங்களை ஏற்றி சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் பலி. பொலிவியாவில் மத்திய வங்கியிலிருந்து புதிதாக அச்சிடப்பட்ட ரொக்க பணங்களை ஏற்றி சென்ற அந்நாட்டின் விமானப்படையின் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இதுவரை 15 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 30 பேர் காயமடைந்தனர். தலைநகர் லா பாஸுக்கு அருகில் உள்ள எல் ஆல்டோ எனும் நகரில் உள்ள சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. ஓடுபாதையிலிருந்து விலகி சென்ற அந்த விமானம் தீப்பிடித்து அருகிலிருந்த நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கியதாக கூறப்படுகிறது. பலியானவர்களில் விமான ஊழியர்கள் மற்றும் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் அடங்குவர். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.